வணக்கம் மக்களே, வீடியோ டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகும், உங்கள் சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரும். ஸ்ட்ரைக்னா என்ன, காப்பிரைட்னா என்ன, இப்படி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும்ல. உங்கள் சேனல் டெலீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் என்னென்னலாம் செஞ்சால் டெலீட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இலவசமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், அதை கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் என் நம்பர் பின் பண்ணியிருக்கேன், அதில் வந்து கேளுங்க. அடுத்து வந்து சுதான்னு ஒரு அக்கா, அவங்க வந்து மகளிர் குழுவில் உள்ள ஒரு பெண்கள்லாம் சேர்ந்து இந்த என்னது சின்னாலப்பட்டி காட்டன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சின்னாலப்பட்டி பட்டு காட்டன் மாதிரி பட்டு மாதிரியே வந்திருக்கு இப்போ காட்டன். நல்லா இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வெறும் 500லேருந்து ஆரம்பிக்குதுங்க. இந்த அக்கா நல்லா கலர் கலராக வச்சுருக்காங்க. அவங்க நம்பர் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், என்னோடய நம்பரையும் போடுறேன், டிஸ்பிளேயில் அந்த அக்கா நம்பர் போடுறேன், வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடுவோமா? இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து பெரிய பெரிய யூடியூபர் வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் தெரியாமல் இருக்காங்க. பெரிய யூடியூபர்னால் வளர்ந்து வர்றவங்க, மானிட்டேஷன் ஆனவங்க, லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களுக்கு கூட சில விஷயங்கள் வந்து தெரியாமல் நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட டவுட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. அந்த என்கிட்ட வந்த பிரச்சனைகள் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் செஞ்சால் உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வியூஸ் போகாததுக்கு என்ன காரணம், இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் செய்கிறது, எங்களுக்கு வியூஸே போக மாட்டேங்குது, எதுக்குன்னே தெரியல. நாங்களும் நிறைய வீடியோ போடுறோம், ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது, இப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்கான காரணங்கள் சில இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் இல்லாத டைமில் வீடியோ போடுறது. நைட்டு 12 மணிக்கு போடுவாங்க, நைட்டு 10 மணிக்கு போடுவாங்க, காலையில் 5 மணிக்கு போடுவாங்க, 6 மணிக்கு போடுவாங்க. அப்படிலாம் போட்டால் வீடியோ போகாது. ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் டைமிங் பார்க்கணும். ஆடியன்ஸ் டைம்னால் எங்களுக்கு இந்த டைம் இருக்குது, நாங்கள் அந்த டயத்தில் போடலாமான்னா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஒரே ஆடியன்ஸ் டைம் காட்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் இருக்கோம்னா நம்ம நாட்டில் எல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? 8-9 மணிக்கு எந்திரிப்பாங்க. இப்போ நீங்கள் 8-9 மணிக்கு எந்திரிச்சோடனே ஃபோனை தூக்கி வச்சுருந்தா உங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்களா மாட்டாங்களா? சத்தம் போடுவாங்க. அப்போ ஒரு 10 மணிங்கும்போது வேலைக்கு போகிறது வேலைக்கு போயிடும், பள்ளிக்கூடம் போகிறது பள்ளிக்கூடம் போயிடும், காலேஜ் போகிறது காலேஜுக்கு போயிடும். இப்போ நம்ம ஃப்ரீயாகிடுவோம் 10 மணிக்கு. 10 மணிக்கு மேலே நமக்கு என்ன வேலை? கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஃபோன் பார்ப்போம், காலையில் சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு, இப்படி நினப்போமா இல்லையா? அதுதான் ஆடியன்ஸ் டைமிங். காலையில் 10 மணிலேருந்து 10, 11, 12, 1, 2, 3 இந்த 3 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். ஏன் இப்போ 3 மணிக்கு மேலே போட்டால் போகாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 3 மணிக்கு மேலே போட்டால் போகாது அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேலைக்கு போகுதுங்களா, பள்ளிக்கூடம் போகுதுங்களா, காலேஜ் போகுதுங்களா, எல்லாம் 4 மணி ஆனால் வீட்டுக்கு வந்துடும், எல்லாம் நம்ம போன பிடுங்கிக்கிறோம். அப்போ அந்த ஆடியன்ஸ் டைமுங்கிறது நம்ம பார்க்குறத விட இந்த சின்ன பிள்ளைங்க பார்க்குறது மாதிரி போயிடும். இப்போ வீட்டில் வேலைக்கு போனவங்க எல்லாம் செஞ்சவங்க வந்துடுவாங்க, அவங்கள பார்க்கணும். இப்போ அந்த இடைப்பட்ட நேரம் அந்த 10 to 3 மணி வரைக்கும் தான் கடவுள், யூடியூப் கடவுள் வந்து நமக்கு கொடுக்குற அந்த ஆடியன்ஸ் டைம். அந்த டயத்தில் தான் நீங்கள் வீடியோ போடணும். இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ் டைம். ரெண்டாவது, ஒரு வீடியோ போடுவாங்க, வீடியோ போட்ட உடனே என்ன செய்வாங்க? வியூஸ் போகுதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க, போகாது. உடனே என்ன செய்வாங்க? இந்த வீடியோ வியூஸ் போகலை, இதை டெலீட் பண்ணிடுவாங்க. டெலீட் பண்ணிவிட்டு அதே வீடியோவை ஒரு மணி நேரம் கழித்து போடுவாங்க. இந்த நீங்கள் செய்கிற செயலும் தப்பு. இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒரு வீடியோவை டெலீட் பண்ணுறதுனால உங்களுடைய சேனலில் வந்து வியூஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, டெலீட் பண்ண வீடியோவை மறுபடியும் அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு வந்துடும். என்னென்னா, டெலீட் பண்ண வீடியோவை மறுபடியும் போடுறீங்க. நீங்கள் ஒரு வீடியோவை ஒரு வாட்டி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சர்வர் ஐடி கிரியேட் ஆயிரும் யூடியூப்பில். அப்போ நீங்கள் டெலிட் பண்ணி மறுபடியும் அதே வீடியோ போடும்போது அந்த ஐடி ஏற்கனவே வந்து கிரியேட் ஆகிருக்குன்னு காட்டுற மாதிரி காட்டும். நீங்கள் வீடியோ போடும்போது ஒரு பிரச்சனையும் தெரியாது. மானிட்டேஷன் ஒரு நாளைக்கு அப்ளை பண்ணுவீங்க பாருங்கள், அப்போ தான் அந்த ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் வரும். நீங்களும் நல்லா சேனல் பூரா செக் பண்ணுவீங்க, 2 வாட்டி போட்ட வீடியோ எதுவுமே இல்லையேன்னு தெரியாது உங்களுக்கு. இந்த விஷயம் தெரியாமே நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. 2 விஷயம் ஆயிடுச்சா? 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறது, ப்ரைவேட்டில் போடுறது, அன்லிஸ்டடில் போடுறது, மறுபடியும் ப்ரைவேட்டில் போடுறது, அன்லிஸ்டடில் போடுறது.
ஒரு வீடியோ போட்டவுடனே டெலீட் பண்ணிடுறது, ஒரு வீடியோ போட்டவுடனே டெலீட் பண்ணிடுறது, இந்த மாதிரியே செய்வாங்க. இந்த மாதிரி செஞ்சாலும் வியூஸ் போகாது. சரி, இப்போ வியூஸ் போகாததுக்கான ஒரு 2 காரணத்தை வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்கள் சேனல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் சேனல் டெர்மினேட் ஆயிரும், இந்த தப்புக்களை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் பாதுகாப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் என்ன சொல்ல வராங்க, குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்கிறது கிடையாது, ஒரு சேனலில் வீடியோவிலையோ லைவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸோ எதாக இருந்தாலும் சரி, கைப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஜட்டி இல்லாமல் காட்டக்கூடாது, உடம்புல துணி இல்லாமல் காட்டக்கூடாது. நேற்று நான் பாப்பாவுக்கு சட்டி போட்டு தரேன், சும்மா ஒரு ஷார்ட்ஸ் தானே, அது முதுகு மட்டும்தான் காமிச்சேன். இருந்தாலும் அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வரலை. இருந்தாலும் அந்த மாதிரி கூட இனிமேல் காட்டக்கூடாது, சரிங்களா? ஒரு குழந்தைய ட்ரெஸ் இல்லாமல் காட்டக்கூடாது. இதே லைவாக இருந்தால் குழந்தைய தனியாக காட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுப்பாங்க, உடனே அவங்க லைவ் கட் ஆகும். நீங்கள் மறுபடியும் போடுவீங்க, மறுபடியும் என்னாகும், அந்த வார்னிங் வருது பாருங்கள், வார்னிங்குங்கிறது ஸ்ட்ரைக்காக மாறிடும். ஒரு ஸ்ட்ரைக் வந்துடும் மறுபடியும். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா உங்கள் சேனல் டெலீட் ஆயிடும். ஸ்ட்ரைக்குங்கிறது என்ன அப்படின்னா, யூடியூப் கம்யூனிட்டி பாலிசியில் கொடுக்குறதும் ஸ்ட்ரைக்கு தான். இப்போ என் வீடியோவை நீங்கள் யாராவது எடுத்து போட்டிங்கன்னா நானும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது வேறு, யூடியூப் சைடுலேருந்து வர்றது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது வேறு. காப்பிரைட்டுங்கிறது பதிப்புரிமை. ஒருத்தவங்க வீடியோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்காம போடுறீங்கன்னா அவங்க 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காப்பி ரைட்டு கொடுப்பாங்க. காப்பி ரைட்டுனா என்னென்னா, அவங்க போட்ட வீடியோவுக்கு உங்களுக்கு வந்து என்ன வாட்ச் வருதோ, மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தால் அதுக்கு என்ன ஏர்னிங் வருதோ அது அப்படியே அவங்களுக்கு பாதி போயிடும். ஒவ்வொருத்தவங்க முழுசாகவே அவங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணிக்கிடுவாங்க. எனக்கு காப்பி ரைட் வேணாம், நான் ஸ்ட்ரைக்கே கொடுக்குறேன்றவங்க தான் காப்பி ரைட் ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க, இன்னும் இதே மாதிரி 2 ஸ்ட்ரைக்கு, ஒரு வருஷத்துக்குள்ளே 3 ஸ்ட்ரைக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒரே ஆள்கிட்ட இருந்தாலும் சரி, வேறு ஆள்கிட்ட இருந்தாலும் சரி, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு 3 வந்தாலும் சரி, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் கலந்து 2மே கலந்து 3 வந்தாலும் சரி, உங்கள் சேனல் உங்கள்கிட்ட எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமையே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எதுக்கெல்லாம் வரும், லைவில் கத்தி காட்டக்கூடாது, கத்தி நைஃப் காட்டக்கூடாது, ரத்தத்தை காட்டக்கூடாது. இதே தீபாவளி நேரம்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, பட்டாசு வெடிக்க விடுறது, பட்டாசு வெடித்து லைவ் போடுவாங்க. அது பண்ணாலுமே கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் தான் வரும். இது எல்லாம் சேர்ந்தது தான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இது இல்லாமல் ஒருத்தரை வந்து அடிக்கிறது மாதிரி, கெட்ட வார்த்தை பேசுகிறது மாதிரி, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறது, பேட் பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்குள்ளே தான் வரும். இது இல்லாமல் இப்போ நம்ம வந்து யாராவது நம்ம எதுவும் பண்ணலை, யூடியூப்பில் வந்து வேறு ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறோம், அவங்க எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா பொதுமக்களுமே இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். பேட் வேர்ட்ஸுங்கிறது வந்து அது வந்து யூடியூப் வந்து அதில் வந்து ரொம்ப ஆக்ஷன் எடுக்காது. ஆனால் மேக்ஸிமம் இந்த சைல்டு அப்யூஸுங்கிறது மட்டும்தான் யூடியூப் வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து அதுவே அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி விட்டுரும், பண்ணி விட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸும் கொடுத்துரும். அதனால் மறந்தும் 3 ஸ்ட்ரைக் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா உங்கள் சேனல் தன்னால் டெர்மினேட் ஆகிவிடும். அடுத்தவங்களுடைய வீடியோ எடுத்து போடாதீங்க. நேற்று ஒருத்தவங்க சீரியல் எடுத்து போட்டிருக்காங்க. சரி, நம்மக்கிட்ட கற்றுக்குருவாங்கல்ல அப்படின்ட்டு நம்ம சொல்லலான்னு நம்ம பார்த்தம்போது என்னமோ அவ்வளோதான். நம்ம சொல்கிறத வந்து நிறைய பேர் வந்து காது கொடுத்து கேட்பாங்க, அவங்களுக்கு நல்லா ஹிட் ஆகும். கேட்காதவங்க இந்த மாதிரி அரோகரா கோவிந்தா கோவிந்தான்னு போயிட்டு வர வேண்டியதான், வேறு வழி இல்லை. அதனால் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து உங்கள் சேனலை வச்சுக்கோங்க. வியூஸ் போகாததுக்கும் அது ஒரு காரணம், அதே மாதிரி டெர்மினேட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன எல்லாமே மானிட்டேஷன் ஆன சேனலுக்கும் பொருந்தும், ஆகாத சேனலுக்கும் பொருந்தும், சரிங்களா? அதே மாதிரி பெரிய பிள்ளைங்களா இருந்தால் சும்மா ட்ரெஸ்ஸு மட்டும் போட்டிருப்பாங்க, லேசாக மாறும், ஒரு சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸு விலகினா கூட அதுக்குமே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வரும், வார்னிங் வரும். வார்னிங் வந்து ஸ்ட்ரைக்காக மாறும். அந்த வார்னிங்கை நீங்கள் மீறினீங்கன்னா ஸ்ட்ரைக்காக மாறும். அதே மாதிரி லைவ் எல்லாம் கட் பண்ணி விட்ருவாங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் காது கொடுத்து கேளுங்க, நல்லபடியாக சேனலை கொண்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ, பாய்.